ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நல்மைப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கலாம். இன்றைய காலங்களில் நமக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏதோ இவர் பாடுகிறார், ஆடுகிறார், இவர் கேலியாய் பேசி பிரசங்கம் செய்கிறார், இவர் நல்லா அடித்து நொறுக்கி பேசுவார், இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான சத்திய உபதேசத்தில் போய் சிக்குண்டவங்க இருக்கிறாங்க. கிருபையின் உபதேசம், இப்படி பல உபதேசத்தில் மாறுபட்டு மக்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். அன்றைய காலங்களிலே சத்தியத்தை அறிகிற அறிவை குறித்து மக்களுக்கு தாகம் இருந்தது. அப்படி இருந்த ஒரு மனிதர் தான் சாலமோன் ஹின்ஸ்பர்க். அவருடைய தகப்பனார் ஒரு யூத ரபி, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மிக தெளிவாய் போதிக்கக்கூடியவர். நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம் தான் அவருடைய குடும்பம். அன்றைய காலங்களில் அவர் 1867 பிறந்தவர். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த யூதர்கள் எல்லாம் கூடார பண்டிகையில் கூடுவாங்க. கூடி அங்கே வேதத்தை டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் நேராக போயிட்டு அந்த யூத ரபிக்களின் மத்தியில் ஏசாயா 53 அர்த்தம் என்ன, அது யார் என்று சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அவங்க தகப்பனார் வந்து பலாரன் அவருடைய கன்னத்தில் அரைந்து விட்டார். அவர் வேதனையோடு கண்ணீர் விட்டு அப்படியே அவர் அந்த இடத்தை விட்டு நடந்து சென்றார். 2 வருடம் கழித்து ஒரு நாள் இதே ஒரு 53 ஏசாயா 53 அதிகாரத்தை ஒரு தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறதையும் அதை குறித்து மக்கள் பேசுகிறதையும் கேள்விப்பட்டு அந்த செய்தியை போய் அந்த தீர்க்கதரிசி போய் பார்த்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்டார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே அந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் இறை மைந்தர் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவர் ஆண்டவருக்குள்ள நாளுக்கு நாள் வளர்ந்தபடியினாலே, கர்த்தருக்குள் சத்தியத்தில் பலப்பட்டபடியினாலே ஒரு நாள் தீர்மானம் செய்தார், நான் இயேசுவுக்காக வாழப்போகிறேன் என்று சொல்லி தன் குடும்பத்தை விட்டுவிட்டு அவர் நேராக வேதாகம பள்ளியில் சேர்ந்து கொண்டார். சத்தியங்களை அறிந்தார், மிக அழகான வேத மகத்துவங்களை அறிந்து கொண்டார். மிஷனரியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பாப்டிஸ்ட் மிஷனரி இதில் இயக்கத்தில் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணிட்டு பிரேசில் நாட்டை நோக்கி பயணித்தார். 35 வருடம் அவர் செய்த பணிகள் எண்ணில் அடங்காதவைகள். அவ்வளவு பயங்கரமான பணிகளை செய்திருக்கிறார். அநேகரை விடுவித்திருக்கிறார். வேதத்தின் ஆழங்களை விட்டு கொடுத்திருக்கிறார். மக்கள் ஆழத்தை தோண்டி பேசியிருக்கிறார். அநேக ஆழமான சத்தியங்கள், மிகப்பெரிய காரியங்களை அவர் செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அநேக பாவத்தில் சிக்கியிருந்த மக்கள், கள்ள உபதேசத்தில் சிக்கியிருந்த மக்களை மீட்டெடுக்கிறார். அநேகரை பரிசுத்த வாழ்வுக்கினராய் திருப்பினார். இந்த சாலமோன் ஹின்ஸ்பர்க் செய்த ஊழியம் மகத்துவமானது. அவர் குருட்டாட்டமாய் வேதத்தை பிடித்து கொள்ளவில்லை. சத்தியத்தை சத்தியமாக அறிந்து அதை போதிக்கிறவராக இருந்தார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராண்டவரே, சாலமோன் ஹின்ஸ்பர்க்காக ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய தலைமுறைக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. உமக்கென்று எழும்பணும்ப்பா. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று எழும்பணும். சத்தியத்தை சரியான முறையில் அறிந்து அதை சரியான முறையில் மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்கதாக பிள்ளைகள் எழும்பணுமே. தாகம் உள்ளவர்கள் எழும்பணுமே. கர்த்தர் கிரியை செய்யணுமே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.